அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடித்த நல்ல கதைகளை போட்டுக்கொண்டே இருப்போம். எங்கள் சேனல் வளர்ச்சியடைய ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கதையின் தொடர்ச்சி. சனிக்கிழமை பிற்பகலில் தாயுமானவர் தமது பத்திரிகை அலுவலகத்திற்கு போவதில்லை. பகல் உணவுக்கு பின் நன்றாக தூங்குவார். 4 மணி அளவில் செந்தில் வந்து கதவை மெல்ல விரல்களால் தட்டுவான். எழுந்து முகம் கழுவி முடியை சீராக்கி வேறு உடை உடித்துக்கொண்டு கீழே இறங்கி வருவார். சலவைக்கல் பரவிய வாயிற்புறத்து பெரிய வராந்தாவில் வந்து அமர்ந்து கொள்வார். அவரது அருமை ஜிம்மி ஓடி வந்து காலடியில் சுருண்டு கொள்ளும். அதன் முதுகை தடவி கொஞ்சிக் கொண்டு தோட்டத்தை பார்வையால் நோட்டம் விடுவார். செந்தில் ஓட்டல் பையன் போல பெரிய மரத்தட்டில் பீங்கான் தேநீர் கெட்டில் கோப்பைகள், பால், சர்க்கரை கிண்ணங்கள் இத்தியாதிகளுடன் ஆர்ப்பாட்டமாக அருகில் கிடக்கும் வட்ட மேஜை மீது சிற்றுண்டியும் தேநீரும் பரிமாறுவான். மாலை வெயில் மங்கி பொழுதமிழும் நேரம். அவர் போர்ட்டிகோவில் நிற்கும் பென்ஸை கிளப்பிக் கொண்டு கடற்கரை வரை தாமே ஓட்டிச் சென்று வருவார். அவர் மனைவி மீனாட்சி இறந்த பின்னர் அவர் ஆறுதலை தேடி இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அன்று மாலை வழக்கம் போல அவர் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டார். பகல் உணவுக்கு பின் அவர் சிறிது நேரம் கூட உறங்கவில்லை. தலை பாரமாக கனத்தது. சில நாட்களாக அவருக்கு இரவில் கூட தூக்க மாத்திரை இன்றி உறக்கம் வர மறுத்தது. ஒரு சங்கடமான உணர்வினால் மனம் சலசலத்து தவித்து கொண்டிருந்தது. செந்தில் அவரது மாற்று உடைகளை தயாராக அருகில் முக்காலி மீது வைத்து போயிருந்தான். பட்டுக்கரை வேட்டி மேல் மல் ஜிப்பாவை தரித்து கொண்டு கண்ணாடி முன் நின்று அவசரமாக முடியை சீவி ஒழுங்குபடுத்தி கொண்டார். படிகளை கடந்து கீழே இறங்கி வந்தபோது அவருக்கு சிறிது மூச்சரைத்தது. சாப்பாட்டறையின் எதிர்ப்புறச் சுவரில் பெரிய சட்டத்திற்குள் அடங்கி சந்தன மாலையுடன் சாப்பாட்டறையில் மீனாட்சி முருவளித்தாள். செந்தில் குரல் கொடுத்தபடியே மெல்ல படத்தருகே வந்து பரிவுடன் அவளை பார்த்தார். மீனாட்சியை அவர் செல்லமாக மீனா என்றுதான் அழைப்பது வழக்கம். அவளுக்கு பிறந்த ஊர் கோயம்புத்தூர். அப்பாவுக்கு ஒரே மகள். அத்தனை சொத்துக்களுடன் தனது பரிபூர்ண அன்பையும் அவர் காலடியில் வைத்துவிட்டு அமைதியானதொரு வாழ்க்கையை தந்து அவரை விட்டு மாயமாக போய்விட்டாள். மீனாவை அவர் நேசித்தார். வேடிக்கைதான், அவர் இன்னமும் சௌதாமினியை காதலிக்கிறார். ஒரு மனிதன் ஒரே சமயம் 2 பெண்களை நேசிப்பது சாத்தியமா? மீனா அவரிடம் கேட்ட கேள்வி படத்திலிருந்து மீனா இப்பொழுது மறுபடியும் அந்த கேள்வியை கேட்பது போன்றதொரு பிரமிப்பில் அதிர்ந்து போனார். சற்றென்று திரும்பி வாயிலில் வந்து அமர்ந்து கொண்டார். ஜிம்மி தோட்டத்திலிருந்து பாய்ந்தோடி வந்து அவர் மீது எம்பி கொஞ்சி குழைந்து காலடியில் சுருண்டு கொண்டது. செந்தில் தேநீர் கெட்டிலுடன் விரைந்து வந்தான். தேநீரை பக்குவமாக கலந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையை அளவோடு போட்டு பணிவுடன் கோப்பையை அவர் முன் நீட்டினான். மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகள், சில வார்த்தைகள் மீண்டும் வந்து நினைவிலே மோதுவதை அவர் கொஞ்ச நாட்களாக உணர்ந்து தவித்து கொண்டிருந்தார். மகள் மஞ்சுளா பிறந்த பின்னர் மீனாவுக்கு இரத்த அழுத்த நோய் ஆரம்பமாகிவிட்டிருந்தது. வெகு காலம் சீரான வைத்தியத்தினால் அது மிகைப்படாது காத்து கொண்டு அவள் குடும்ப தலைவியாக சுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் சமையல் அறையில் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தவள் திடீரென்று மயக்கம் போட்டு கீழே விழ வீடு அமர்க்கலப்பட்டது. இரத்த அழுத்தம் உச்ச நிலைக்கு போய்விட்டிருந்தது. படுக்கையில் ஓய்வு அதிகம் தேவை. குடும்ப வைத்தியர் எச்சரித்து விட்டு போயிருந்தார். படுக்கையில் துவண்டு கிடந்த மனைவி அருகே வந்து லேசாக நீர் கோர்த்து கொண்டிருந்த அவளது முகத்தை கவலையோடு பார்த்தார். நெற்றி மீது புரண்ட கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டார். மீனா பெரும் அழகியல்ல. மாநிறம், கலையான முகம், சிரிப்பு நிறைந்த கண்கள், எல்லாவற்றையும் விட பொறுமையான சுபாவம். உடம்புக்கு எப்படிமா இருக்கு? பரிவுடன் விசாரித்தார் கணவர். பரவாயில்லை, லேசாக முருவளித்தாள் மீனா. பின்னர் நிதானமாக அவரை பார்த்தபடி கேட்டாள். ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. கேட்க முடியாமல் போயிடுமான்னு கூட பயமாக இருக்கு. கேளுமா மீனா. உன் வியாதிக்கு மத்தியில் எதையும் வச்சுக்கொண்டு சங்கடப்படுறது நல்லதில்லையே. பெண்கள் மனதுக்கும் ஆண்கள் மனதுக்கும் ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான உணர்வுகள்? என்ன சொல்கிற மீனா? எங்கப்பா எனக்கு உங்களை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. நீங்கள் தான் எல்லாம்னு நான் நினச்சி வாழ்ந்துட்டு வரேன். ஆனால் உங்கள் மனசு அப்படி இல்லையே. நான் உன் மேலே பிரியமா இல்லைன்னா சொல்கிற? திடுக்கிட்டு வினவினார் தாயுமானவர். அதுதான் எனக்கு புரியாத சங்கதி. ஒரு மனிதன் ஒரே சமயத்தில் 2 பெண்களை நேசிப்பது சாத்தியமா? அதிர்ந்து போனார் தாயுமானவர். எனக்கு உன் மேலே இருக்கும் அன்புக்கும் நீ நினைக்கிற அவ மேலே இருக்கிற ஆசைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு மீனா. உன்கிட்ட நான் எதுவுமே ஒழிச்சதில்லை. என் கடந்த காலத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிட்டிருக்கேன். உனக்கு துரோகம் செய்யணும்னு நான் எப்பவும் நினைச்சதில்லை. என்னை நம்பு. கையை நீட்டி அவர் கரத்தை பற்றி தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டாள்.
நீங்க ரொம்ப நல்ல மனிதர். நான் கொடுத்து வச்சவள். சரி, மனதை போட்டு அலட்டிக்காதே. தூங்கு. மெல்ல அவள் கன்னத்தை தட்டினார். ஆனா நான் சில சமயம் இப்போ அவளுக்காக வருத்தப்படுறேன். ஏழையாக பிறந்து விட்டதால் தானே காதலிச்சும் உங்களை கணவனாக அடைய முடியல. பாவம். மெல்ல கண்களை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். உடம்பு தேறி சில காலம் அவள் முன்போல வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் மறுபடியும் திடீரென்று மயங்கி முன்னறையில் விழுந்தவள் எழுந்திருக்கவே இல்லை. நிரந்தரமாக அவரை விட்டு போய்விட்டாள். இன்னும் கொஞ்சம் தேநீரை கோப்பையில் ஊற்றிக்கொண்டு உறிஞ்சியபடி தோட்டத்தின் பக்கம் பார்வையை படரவிட்டார். ஆனால் கடந்த கால சிந்தனை அவர் நினைவுகளை கொக்கி போட்டு பின்னோக்கி இழுத்து கொண்டிருந்தது. முருகதாஸ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைஞ்சு குற்றவாளியாக கைதாகி ஜாமீனில் விடுதலையாகி சௌதாமணி வீட்டில் இருந்த சமயம் அவரும் ஒரு நாள் அவளை சந்திக்கச் சென்றார். தனது அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றையும் உதறிவிட்டு தாமே காரை ஓட்டி கொண்டு அவளை தேடிச் சென்றார். கதவை தட்டியதும் அவள் மட்டுமே வந்து திறந்தாள். தாத்தா வக்கீலை பார்க்க போயிருப்பதாகவும் அவள் மட்டுமே வீட்டில் இருப்பதாகவும் தெரிந்தது. சோகம் படிந்த அவள் முகம் அவர் நெஞ்சை பிசைந்தது. சௌதா, நான் செய்ய தவறியதை இப்போதாவது செய்து ஈடுகட்ட நினைக்கிறேன். வெறுப்போடு மௌனமாக உறுத்து பார்த்தாள். தக்க வக்கீலை வைத்து இந்த கேஸை ஜெயித்து உனக்கு விடுதலை வாங்கித்தர விரும்புகிறேன். நாம் 2 பேரும் திசை மாறி போய்விட்டோம். என்னை பற்றின கவலையை நீங்கள் விட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக பேசினாள். எதையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து இந்த உதவியை செய்ய நான் முன் வரல. புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட பணம் இருக்குன்னு நான் எப்போவோ புரிஞ்சு கொண்டு விட்டேன். அந்த பணம் தானே இடையே வந்து பிரித்தது. அந்த பணத்தின் உதவி இப்போ எனக்கு தேவையில்லை. சௌதா, உனக்கு ரொம்ப கர்வம். அது ஒன்று தான் என்கிட்ட இருக்கிற சொத்து. தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. என்னை தேடிக்கொண்டு வந்தது ரொம்ப தப்பு. கோபத்துடன் வெடித்தாள். கதவை அகலமாக திறந்து வைத்தாள். அந்த நிகழ்ச்சியை மறக்க வெகுகாலம் அவருக்கு பிடித்தது. செந்தில் குரல் கொடுத்தார். அவன் உள்ளே இருந்து ஓடோடி வந்தான். நான் சற்று வெளியில் போயிட்டு வரேன். சிறிது பொழுதில் சாலை மீது பென்ஸை வேகமாக ஓட்டிக்கொண்டு அவர் கடற்கரையை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். வழக்கமான இடத்தில் காரை நிறுத்தி கொண்டு கடலையே வெறித்தபடி இருந்தபோது திடீரென்று அந்த எண்ணம் தோன்றியது. தாமதிக்காது அடையாரை நோக்கி காரை ஓட்டினார். அன்று காலைதான் ரிஷி கோயம்புத்தூருக்கு விவசாயிகள் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு தகவல்கள் சேகரிக்க புறப்பட்டிருந்தான். திரும்பி வர 2 நாளாகும். அப்படியென்றால் சௌதாமணி அந்த வீட்டில் தனியே தான் இருப்பாள். வீட்டை சமீபித்து விட்டதும் தயங்கியபடி ஒதுக்குப்புறமாக காரை நிறுத்தி கொண்டு தமக்குள்ளே யோசித்தார். மெல்ல திரும்பி சாலையை பார்த்தபொழுது அவர் நெஞ்சு படபடத்தது. மாலை சூரியனின் மஞ்சள் வெயில் முகத்தில் அடிக்க அவள் எதிர்ப்புறமாக சாலையில் எங்கிருந்தோ வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். கையில் ஒரு பிளாஸ்டிக் குடையில் கடை சாமான்கள் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தன. பல ஆண்டுகளுக்கு பின் அவளை நேரில் பார்த்துவிட்ட வியப்பில் அவருக்கு மூச்சு அடைத்தது. காலத்தின் சுவடு அவள் முகத்திலே தெரிந்தது. ஆனால் அந்த கம்பீரமும் அழகும் அடியோடு அழிந்துவிடவில்லை. நெற்றி நரம்புகள் புடைத்து கொண்டு விண்வின் என்று தெரிக்கும் ஒரு வேதனை. பரபரப்புடன் கைக்குட்டையால் நெற்றி ஓரங்களை அழுத்தி துடைத்தி கொண்டார். மனதிலே ஓவென்று பொங்கி புரண்ட உணர்வுகளால் உடல் லேசாக நடுங்குவதை நாக்கும் தொண்டையும் வறண்டு போன உணர்ச்சியில் மிடறு விழுங்கி கொண்டார். சௌதாமணி உரத்து பெயரிட்டு அவளை அழைக்க வேண்டும் போன்றதொரு ஆவேசமான ஆவல். இதற்குள் தோற்றத்தில் நின்று அவரது வேலையால் வடிவேலு வெளிப்பட்டான். வேகமாக அவளை நோக்கி ஓட்டமும் நடையுமாக வந்தான். எதிர்சாரியில் நின்ற அவரது காரை அவன் கவனிக்கவே இல்லை. என்னம்மா இப்படி செய்கிறீங்க? என்கிட்ட துட்டை கொடுத்தா நான் ஜாமான்களை வாங்கிக்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? இத்தனை சுமையை தூக்கிக்கிட்டு எம்மா தூரம் நடந்திருக்கீங்க. அவளது கையில் இருந்த கூடையை வற்புறுத்தலாக வாங்கி கொண்டான். இதைவிட பெரிய சுமையெல்லாம் தூக்கி எனக்கு பழக்கம். சிரித்தபடி அவள் அவனுடன் தோட்டத்திற்குள் மறைந்து விட்டாள். இரு பொருள்பட ஏளனமாக பேசுவது சௌதாமணிக்கு கைவந்த கலை. மீனாவின் அடக்க பேச்சு அவருக்கு அமைதியை தந்தது. ஆனால் சௌதாமணியின் துடுக்கான பேச்சுக்கள், மிடுக்கான போக்கு, அந்த கர்வம் எல்லாம் அவருக்கு மன மயக்கத்தை தந்தன. அதிலிருந்து மீள முடியாதவர் போல் இந்த வயதிலும் அவளை பார்க்க நினைத்து கொண்டு தேடிக்கொண்டு இங்கே வந்து அவளிடம் பேசி அவமானப்பட துணிவு இருக்கவில்லை. காரை வேகமாக தமது பங்களாவுக்கு திருப்பினார். இன்று இரவு அவள் உறங்கப் போகும் முன் சாப்பாட்டு அறைக்குள் தயக்கமாக வந்து நின்றாள். இரவின் அமைதியில் மேஜை மீது தன் கடையை பரப்பி கொண்டு
மறுநாள் அச்சுக்கு கொடுக்க வேண்டிய தகவல்களை கவனமாக ஒரு நீண்ட தாளில் குறித்து கொண்டிருந்தான் ரிஷி. தம்பி, வேலை நடுவே தொந்தரவு செய்கிறத மன்னிச்சுக்கோ. எனக்கு ஒரு உதவி தேவை, செய்வியா? மெல்லிய குரலில் கேட்டாள் சௌதாமணி. சொல்லுங்க, முடிஞ்ச உதவியை செய்ய தயாராக காத்திருக்கிறேன். மண்டி கிடந்த தாடி மீசை இடுக்கில் பற்கள் பளிச்சிட மெல்ல சிரித்தான். நான் அனுப்பின 3 மனுக்களில் 1க்கு பதில் கிடைச்சிருக்கு. நேரா வர சொல்லியிருக்காங்க. இந்த முகவரிக்கு நாளைக்கு 10 மணிக்கு மேலே போகணும். தன் கையால் எழுதிய ஒரு காகித துண்டை அவன் முன் வைத்தாள். ஜன்னலுக்கு அப்பால் இருளில் மூழ்கி கிடந்த தோட்டத்தை வெறித்தாள் சௌதாமணி. வெட்கக்கேடு. அவள் பொய் பேசும் படலத்தை தொடங்கிவிட்டாள். தொடர்ந்து சங்கிலி போல இன்னமும் எத்தனை சொல்ல வேண்டியிருக்குமோ. 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு வந்தால் வேலை உண்டு இல்லைன்னு தெரியும் சொன்னாள். ஒரு பெண். கடிதம் போடலை. தொலைபேசியில் நானே கூப்பிட்டு கேட்டேன். போய் பார்க்கலாம் என்கிற ஆசை, அவ்வளவுதான். இந்த முகவரிக்குத்தானே போகணும்? இவரையா பார்க்கணும்? வியப்புடன் கேட்டான் ரிஷி. உனக்கு இவரை தெரியுமா தம்பி? வேகமாக மூச்சை இழுத்தபடி கேட்டாள். அவளது உதடுகள் மெல்ல துடித்தன. சட்டென்று மேஜையின் மூலையை அழுத்தமாக பிடித்து கொண்டாள். இவரை தெரியாதவங்க நகரத்திலேயே அநேகமாக கிடையாதுன்னே சொல்லலாம். பெரிய தொழிலதிபராச்சே. அட, முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேனே. அன்னைக்கு கடத்தருள்ள ஒரு அழகான பெண்ணை பார்த்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த பெண்ணின் அப்பா தான் இந்த ஏகாம்பரம். ரொம்ப முன்கோபக்காரர்னு பிரசித்தி. அவர் கோபத்தை பற்றி எனக்கு என்ன? வேலை உண்டா இல்லையான்னு அவருடைய பிஏவை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும், அவ்வளவுதான். நாளைக்கு எனக்கும் பல்லாவரம் வரை போகணும். காரில் தான் போவேன். முதல்ல உங்கள் காரியத்தை கவனிக்க அழைச்சிட்டு போகிறேன். கவலைப்படாதீங்க. தேங்க்யூ தம்பி. விற்றென்று அவள் தன் அறைக்குள் போய்விட்டாள். மறுநாள் காலை 10 மணி அளவில் ஏகாம்பரத்தின் மொத்த வியாபார நிறுவன கட்டிடத்தின் அருகே காரை நிறுத்தினான் ரிஷி. சௌதாமணி பரபரப்பாக இறங்கினாள். தம்பி, நானே போய் பார்த்துக்கிறேன். உன் வேலையை கவனிக்கலாம். திரும்பி போக நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சுக்கிறேன் என்றாள். எனக்கு அவசரமில்லை. அதோ தெரியும் சந்தில் காத்துக்கிட்டு இருக்கேன். நிதானமாக வாங்க. காரை திருப்பிக் கொண்டு அந்த சந்திற்குள் ரிஷி மறைந்து விட்டான். 7வது தளத்திலே நின்ற லிஃப்டிலிருந்து சௌதாமணி வெளிப்பட்டாள். மெல்ல நடந்து ரிசப்ஷன் அருகே வந்து தயங்கியபடி நின்றாள். டைரக்டர் ML ஏகாம்பரம் அவர்களை பார்க்க வந்திருக்கிறேன். எனக்கு அவரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது என்று சொல்லி முடிப்பதற்குள் மார்பு படபடத்தது. ரிசப்ஷன் மேஜைக்கு பின்னால் நின்றபடி கண்களால் சிரித்த அழகி அவளை ஏற இறங்க பார்த்தாள். யார் இந்த அம்மா? பார்த்தால் ஜம்முன்னு இருக்காங்களே. டைரக்டரை ஏதாவது கூட்டத்திற்கு தலைமை வகிக்க கூப்பிட வந்திருக்காங்களோ? ஆங்கிலத்தை அழகாக உச்சரிக்கிறாங்களே. ரொம்ப படித்தவங்களோ? கல்லூரி பேராசையோ? அப்படி உட்காருங்கள், கேட்டு சொல்கிறேன். பேர் என்ன சொன்னீங்க? டைரக்டரின் ஒன்றுவிட்ட சகோதரி கொடுத்த கடிதம். ஏற்கனவே பேசியிருக்காங்க. இதை உள்ளே அனுப்பினால் போதும். தந்துவிட்டு ஆசனத்தில் சாய்ந்து கொண்டாள். புரிந்து கொண்டு எழுந்த உணர்வுகள் எல்லாம் நெஞ்சை அடைக்க அவளுக்கு மூச்சு தடுமாறியது. வாய் உலர்ந்து போயிற்று. கலவரத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். சிறிது பொழுதில் தொலைபேசி கிணுகிணுத்தது. ரிசப்ஷனிஸ்ட் எடுத்தாள். உங்களை டைரக்டர் உள்ளே வர சொன்னார். இப்படி இந்த வழியாக போனால் 3வது அறை. வழிகாட்டிவிட்டு தன் வேலைகளை கவனிக்கலானாள். கதவை மெல்ல விரல்களால் தட்டிவிட்டு கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் சௌதாமணி. ஃபைல் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த ஏகாம்பரம் நிமிர்ந்தார். திகில், வியப்பு, ஆத்திரம் என்ற கலவை உணர்வின் கொந்தளிப்பில் அவர் உடல் லேசாக ஆடியது. பொங்கி வந்த கோபத்தில் தாடை இறுக அவளை வெறுப்புடன் உற்று பார்த்தார். உன்னோடு பேசி கொண்டிருக்க எனக்கு அதிக நேரமில்லை. அதனால் எத்தனை பணம் தேவைன்னு சீக்கிரம் சொன்னால் நல்லது. உரிமை கொண்டு எழுந்தார். பணத்துக்காக நான் இத்தனை தூரம் தேடிக்கொண்டு வந்திருப்பேன்னு ஏன் நீ நினைக்கணும்? கோபத்தில் வெடித்தாள் அவள். பணம் உனக்கு இப்போ தேவையாச்சே? ஏகாம்பரம் இகழ்ச்சியாக முறுவளித்தார். உனக்குத்தான் அது எப்பவும் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான சங்கதி. பணம்னா பேயா நீ அலைவ, தெரியாதா? எனக்கு தேவை என் மகன் கௌசிக்கை பார்க்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு கொண்டிருக்கிறேன். அவனை என்கிட்ட ஒப்படைச்சா போதும். எனக்கு உன் காசு பணம் எதுவும் வேண்டாம், புரிஞ்சுக்கோ. ஆத்திரமாக அதட்டினாள். உன் மகன் கௌசிக் எங்கே இருக்கானோ? எனக்கு தெரியாதே. உன் தாத்தா தான் அவனை வளர்த்து கொண்டிருந்தார். அவரை போய் கேளு. அசட்டையாக கூறிவிட்டு ஏகாம்பரம் சுழல் நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். மேஜையோடு ஒட்டி கொண்டு அவன் அருகே வந்து நின்ற சௌதாமணிக்கு ஆத்திரம் கட்டுக்கொள்ளவில்லை. 1 நாளா 2 நாளா? 15 ஆண்டுகளுக்கு மேல் பிரிந்துவிட்ட மகன் கௌசிக். அவனை பார்க்க வேண்டும், அவனுடன் பேச வேண்டும்.
இத்தனை காலமும் இழந்து விட்டிருக்கும் தாய் எனும் தகுதியெல்லாம் மறுபடி பெற்று வாழ வேண்டும். அவள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் துடித்துக் கொண்டிருக்கையில் எத்தனை அலட்சியமாக திமிருடன் பேசுகிறான் இந்த பாவி. பொங்கிவிட்டாள் அவள். அயோக்கிய பதரே, வளர்க்கிறேன் குழந்தையை தாத்தா கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போய்விட்டு இப்பொழுது செத்து போனவரை கேட்க சொல்கிறாயா? எத்தனை அகம்பாவம் உனக்கு, துணிச்சல்! என் கௌசிக்கை எங்கே வச்சிருக்க? சொல், உன்னை நான் லேசில் விடமாட்டேன், தெரிஞ்சுக்கோ. உன்னால எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனால் என் மகனை இழக்க மாட்டேன். துரோகி! கௌசிக்கு உன் குழந்தைன்னு சொல்லிக்க உனக்கு அவமானமா இருக்கலாம், எனக்கு கிடையாது. ஏன்னா நான் தானே அவனை சுமந்தேன், பெத்தேன். நீ வெறும் காமப்பேயாக என்னோடு பழகின, அவ்வளவுதான். சொல்லு, என் குழந்தை எங்கே? படபடவென்று மெல்லிய குரலில் ஆரம்பித்தவள் கிரீச்சென்று ஓங்கிய குரலில் அலறினாள். கூச்சல் போட்டு நீ கூட்டம் போட நினைத்தால் இப்பவே ஆபீஸ் பையனை கூப்பிட்டு கழுத்தை பிடித்து தர சொல்வேன். நீ யாருன்னு எல்லோரும் புரிந்து கொண்டால் ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்க விட மாட்டார்கள், மிரட்டினார் ஏகாம்பரம். எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன், அதனால் பயமில்லை. என் கௌசிக் எங்கே? இப்போ பெரியவனா வளர்ந்திருப்பானே, நான் பார்க்கணுமே. எங்கே சொல்லு? சௌதாமணியின் குரல் துயரத்திலே உடைந்தது. கண்களில் நீர் வழிந்தது. என் கௌசிக்கை எனக்கு காட்டு. எவ்வளவோ கொடுமைகளை அனுபவிச்சிட்டேன். என்னை எவ்வளவோ நீ ஏமாத்திட்ட. ஆனால் இந்த ஒரு பாவத்தை மட்டும் செய்யாதே. எனக்கு என் மகன் வேணும், கொடுத்துடு, தயவு செய்து கொடுத்துடு. கும்பிட்டபடியே குலுங்கி அழுதாள். சே, நிறுத்து. இது என் ஆபீஸ், ஞாபகம் இருக்கட்டும். உன் பிள்ளையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. பேசாம மரியாதையா வெளியில் போய்விடு. உன் செலவுக்கு ஏதாவது கணிசமாக கொடுத்து தொலைக்கிறேன். வேகமாக நடைய கட்டு. கடுமையான குரலில் அதட்டி பேசினார் அவர். பாவி ஏகாம்பரம், என்ன சொன்ன? கௌசிக் யார்? உன் குழந்தை. அப்படி இருந்தும் அவன் இருக்கும் இடம் தெரியாதுன்னு சொல்ற? திமிர் பிடிச்சவனே, உன்னை நான் விடமாட்டேன். நீ உண்மையை சொல்ற வரையில் என் உயிர் போனாலும் விடமாட்டேன். சொல்லுடா பாவி, என் குழந்தை எங்கே? உரத்த குரலில் கேட்டபடி ஒரே பாய்ச்சலில் நெருங்கி அவர் சட்டையை ஒரு கையிலும் முடியை ஒரு கையிலும் பிடித்து ஆவேசமாக குலுக்கத் தொடங்கினாள். வலது கையால் அவரது நெஞ்சின் மீது ஓங்கி குத்திவிட்டு குமுறி குமுறி அழுதாள். எதிர்பாராத இந்த தாக்குதலில் ஏகாம்பரம் அதிர்ந்து போனார். விடு, நகரு, என்ன இது? அவளிடமிருந்து தப்ப முயன்றார். கழுத்துச் சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டு குலுக்கிய சௌதாமணி பைத்தியக்காரி போல் வெறியுடன் விழித்தாள். நீ சொல்லாட்டி உன்னை உயிரோடு விடமாட்டேன். சொல்லு, எங்கே என் கௌசிக்? அடிக்குரலில் அழுகையும் ஆத்திரமுமாக அதட்டினாள். உட்கார் சொல்றேன். ஏகாம்பரம் அவளை மெல்ல சமாதானப்படுத்தி ஒரு ஆசனத்தில் அமரச் செய்தார். அவசரமாக கலைந்துவிட்ட தமது முடியை விரலால் கோதி சீராக்கி கொண்டார். கசங்கி போன சட்டையை நீவிக்கொண்டே அவர் சிந்திப்பதற்குள் அவரது பிஏ மெல்ல கதவை திறந்து எட்டி பார்த்தான். கூப்பிட்டீங்களா சார்? இருவரையும் ஒரு மாதிரி பார்த்தபடி நின்றான். பொங்கி வந்த சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டார் ஏகாம்பரம். இந்த அம்மாவுக்கு காக்கா வலிப்பு போல இருக்கு. ஒரு அட்டாக் வந்து விட்டது. கீழே விழவிருந்தவங்கள தாங்கி கொண்டேன். சீக்கிரம் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வர சொல், சமாளித்தார். தண்ணீரை பருகிவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்தாள் சௌதாமணி. அவளது நெஞ்சு படபடப்பு இன்னமும் அடங்கவில்லை. நீ சிறைக்கு போனதும் கௌசிக்கையும் உன் தாத்தாவையும் நான் காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்தேன். ஆனால் குடும்ப கௌரவம் என்ற பிரச்சனை குறுக்கிட்டது. உன் தாத்தாவுக்கு அப்போதைக்கப்போது பணம் அனுப்பினேன். கௌசிக்கை ஒரு அன்பு இல்லத்திலே பாதுகாப்பாக வளர சேர்த்துட்டேன். அடப்பாவி, உன் மகள் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு பெரிய இடத்து சம்பந்தத்தில் இறங்கியிருக்க. ஆனால் என் குழந்தையை ஈவு இறக்கம் இல்லாம அனாதை ஆசிரமத்திலே விட்டு வச்சிருக்கியே. இந்த பாவத்தை நீ எங்கே போய் தொலைக்க போற? அந்த ஆசிரமத்து முகவரி மற்ற தகவல் எல்லாத்தையும் உன் கைப்பட இப்பவே எழுதி கொடு. நான் போயிடுறேன், துக்கத்துடன் உரத்து கத்தினாள். ஏகாம்பரம் எழுந்து இரும்பு பீரோவை திறந்து சிறிது நேரம் தேடி ஒரு தடிமனான நோட்டு புத்தகத்தை எடுத்து மேஜை மீது வைத்து கொண்டார். அதன் ஏடுகளை விரைவாக புரட்டி தேவையான தகவல்களை எடுத்துக்கொண்டு ஒரு கடிதம் எழுதி உரைக்குள் போட்டு ஒட்டி மேலே முகவரியையும் எழுதினார். இதோ பார், இந்த இடத்திலே தான் கௌசிக் வளர்கிறான். எடுத்துக்கொண்டு போய் பார். அத்தோடு செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. பிரீஃப்கேஸை திறந்து செக் புத்தகத்தை எடுத்தார். இந்த கடிதம் போதும், உன் பணத்தை உன்கிட்டவே வச்சுக்கோ. நன்றி. புடவை தலைப்பால் முகத்தை துடைத்தபடி கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். கடை தெருவுக்கு காருடன் வந்த ரம்யா தந்தையை பார்த்து பேச விரும்பி வேகமாக வந்து கொண்டிருந்தாள். ரிசப்ஷனை தாண்டி அப்பாவின் அறை பக்கம் போக திரும்பியவள் எதிரே பரபரப்பாகச் சென்ற அந்த பெண்ணை கண்டு திடுக்கிட்டு போனாள்.
அப்பாவின் அறையிலிருந்து அழுத கண்ணீரும் சிவந்த முகமுமாக யார் இவள்? பீரோவை பூட்டிக் கொண்டிருந்த ஏகாம்பரம் மகளை கவனிக்கவில்லை. மெல்ல உள்ளே வந்த மகள் மேஜை மீது கண்ணாடி டேபிள் வெயிட்டின் அடியை விரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தை கவனித்து விட்டாள். இன்று 10 மணிக்கு மேல் வந்தால் பேசலாம் என்று உத்தரவு கொடுத்திருப்பது ஞாபகம் இருக்கும் என நம்புகிறேன். பேச வந்திருக்கிறேன். சௌதாமணி. உடல் முழுவதும் சில்லிட்டு போன பயங்கர உணர்வில் கால்கள் தள்ளாட பிரமையுடன் நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்து கொண்டாள் ரம்யா. முதல் நாள் மாலை சிறு தூறலாக விழுந்த மழை மண்ணில் தேங்கியிருந்த சூட்டை கிளப்பி விட்டு போயிருந்தது. அறைக்குள்ளே ஒரே புழுக்கம். கதவை நன்றாக திறந்து வைத்துக்கொண்டும் மொட்டை மாடியிலிருந்து எழுந்த நெருப்பு காற்று முகத்தில் அடித்தது. சீமை ஓட்டை பொத்தல் செய்து கொண்டு கொட்டுவது போன்ற வெயிலின் கொடுமை வேறு. நெற்றியில் பூத்து முகம் முழுவதும் வழிந்த வியர்வையில் கைக்குட்டை தொப்பலாகிவிட்டதை உணர்ந்தான் ரிஷி. நடுநடுவே பத்திரிகை பக்கங்களிலிருந்து எழுந்த தூசி மூக்கை அடைத்து அடிக்கொரு தடவை ஹச் என்று உறக்க தும்மிக் கொண்டிருந்தான். 15 வருடங்களுக்கு மேல் எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்த அந்த தடிமனான பத்திரிகை ஃபைன் வால்யூமின் பக்கங்களை புரட்டும்போது கரப்பான் பூச்சியின் நாற்றம் வேறு. மஞ்சளாகிவிட்ட காகிதத்தை ஊன்றி படிக்க 2 கண்கள் போதாது போன்ற வியப்பும் எரிச்சலுமாக நிமிர்ந்தான். மேஜையின் ஒரு பக்கம் கிடந்த பனை ஓலை விசிறியை எடுத்து படபடவென்று விசிறிக்கொண்டான். அன்று காலை ஏகாம்பரத்தின் நிறுவனத்திலிருந்து வெளிப்பட்ட சௌதாமணியை உற்று கவனித்தான். அவள் அழுது விட்டு வந்திருக்கிறாள் என்று புரிந்தது. பழைய தொடர்பை நினைவுபடுத்தி அவள் ஏதாவது பேசியிருக்க வேண்டும், உதவி கேட்டிருக்க வேண்டும். எமகாதக ஏகாம்பரம் மனம் நோக பேசி அனுப்பியிருப்பார். அதனால்தான் அழுது விட்டாளோ? ரிஷி வீட்டுக்கு வந்த பின்னர் அன்று மாலையும் அவளை கவனித்தான். அவள் தொடர்ந்து வெகுநேரம் அழுதிருக்கிறாள் என்று ஊதிய முகம் சொல்லிற்று. தன் அருமை தாத்தாவை பிணவாக நீட்டி வைத்திருந்த போது அசையாமல் சிலையாக நின்ற சௌதாமணி இப்பொழுது இடிந்து போய் கண்கள் இடுங்க நாள் முழுவதும் அழுதிருக்கிறாள் என்றால் அது வெறும் பணப்பிரச்சனையாக மட்டும் இருக்க முடியாது. அவளை பற்றிய விவரத்தில் எங்கேயோ ஒரு முக்கியமான பிடிப்பு தவறிவிட்டதில் வளையமருந்த சங்கிலி போல விஷயம் தனித்தனியே அந்தரங்கத்தில் தொங்குகிறது. அவனால் ஊகிக்க முடிந்தது. அது என்னவாக இருக்கும்? சௌதாமணியை கலங்கி கண்ணீர் வடிக்கச் செய்த விஷயம் என்னவாக இருக்கும்? மண்டை வலிக்க வெகுநேரம் சிந்தித்துவிட்டு அவன் அன்று காலை வெறும் காஃபியுடன் வேலைக்கு புறப்பட்டிருந்தான். ஆஃபீஸ் பையன் வந்து எம்டி அழைப்பதாக சொன்னார். தாயுமானவர் அவனை கூப்பிட்டு அனுப்பி விசாரணை செய்து கொஞ்ச நாள் ஆகிவிட்டது. ஏசி அறைக்குள்ளே ஒரு எரிமலை கனன்று கொண்டிருப்பதை உணர்ந்தான். ஒடிசலான உயரமான செல்லப்பன் முதுகு வளைந்தபடி மேஜை அருகே நின்று கொண்டிருந்தார். தாயுமானவரின் வழக்கமான நாடகம் அது. தமது பத்திரிகையை பற்றி சில நாட்கள் எதுவுமே கண்டுகொள்ளாமல் தூங்கிவிட்டு திடீரென்று ஒரு நாள் ஆசிரியரிலிருந்து ஆஃபீஸ் பையன் வரை வரிசையாக தமது அறைக்குள் வரவழைத்து மண்டகப்படி செய்வது அவர் அறிந்த சங்கதிதான். தலைமை ஆசிரியரிலிருந்து ஆஃபீஸ் பையன் வரை வரிசையாக தமது அறைக்குள் வரவழைத்து மண்டகப்படி செய்வது அவர் அறிந்த சங்கதிதான். தலைமை நிருபர் செல்லப்பன் தான். இன்று காலை அவரது களவழிக்கு அகப்பட்டவராக திருதிருவென்று ஆத்திரத்துடன் விழித்து கொண்டிருந்தார். அறைக்குள் நுழைந்த போது தன் பெயர் அடிபடுவதை ரிஷி உணர்ந்தான். எம்டி தன்னை போட்ட போடில் ஆடிப்போன செல்லப்பன் பூரா தவறுகளையும் அவன் மீது சுமத்திவிட்டு நகர முயன்று கொண்டிருந்தார். ரிஷி தனக்குள்ளே முறுவலித்து கொண்டான். நீங்கள் போகலாம், தலையை ஆட்டியபடி தாயுமானவர் சொன்னார். வெட்டி விடுவது போல ரிஷியை பார்த்துவிட்டு செல்லப்பன் வேகமாக வெளியேறினார். கதவு சாத்தப்பட்டதும் கடுமையாக அவன் பக்கம் திரும்பினார் தாயுமானவர். விவசாய மாநாட்டுக்கு போனதை தவிர நீ உருப்படியா இந்த மாசம் ஒரு காரியம் செய்யலையாமே என்று சீறினார். உண்மைதான். அந்த சௌதாமணி அம்மாளை பற்றின தகவல்களை சேகரிப்பதிலேயே என் பொழுது வீணாகி கொண்டு போகிறது. அவங்க ரொம்ப கடினமானவங்க, துண்டகிரியமாக பேசுகிறாங்க. நம்ம பத்திரிகைக்கு இந்த கதை தேவைதானான்னு கூட என் மனதிலே ஒரு சலிப்பு தட்டி விட்டுருக்கு. நேற்று அவங்க வேலை தேடிக்கொண்டு எம்எல் ஏகாம்பரம் அவர்களின் நகரத்து மொத்த வியாபார நிறுவனத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே கூட ஏதோ கடுமையாக பேசிட்டு வாங்கி கட்டி கொண்டு வந்தாப்புல கண்களும் முகமும் முடிக்காமல் அவரை ஆழமாக பார்த்தான். தாயுமானவர் முகம் சிவந்து தாடை இறுகி போனவராக அவனை முறைத்தார். சரி சரி, நிதானமாகவே வேலையை கவனி. ஆரம்பித்ததை நடுவில் விட முடியுமா? கையை அசைத்து வெளியே போகும்படி ஜாடை காட்டினார். வெளியே வந்து வராந்தாவில் நின்று கொண்டு புகைத்தான். சௌதாமணியின் விவகாரத்தில் நடுவில் அவன் தப்பவிட்டிருக்கும் சங்கதி என்னவாக இருக்கும்?
தலைமை நிருபர் செல்லப்பனை பார்க்காமல் அவன் நேரே கட்டிடத்தின் பின்பகுதிக்கு விரைந்தான். நூலகத்திற்குள் நுழைந்து ஏணியை சுவர் மீது சாய்த்து தானே ஏறி பரன் போன்ற அமைப்பில் அடுக்கப்பட்டிருந்த பத்திரிகை வால்யூம்களை புரட்டினான். 15 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த செய்திகளை கொண்ட நாளேட்டின் வால்யூம்களில் அவன் தேடுவதென்றால் வருடம் ஒன்றுக்கு மேலாகும் போலிருக்கிறதே. மலைப்புடன் உச்சியில் மாலையிட்டு ஒட்டடைக்குள் புகுந்து தடிமனான வால்யூம்களை புரட்டி முடிவில் ஒன்றை கைப்பற்றினான். கீழே இறங்கி வந்தபோது ஜிப்பாவும் பைஜாமாவும் அழுக்காகி தலைமீது படிந்த ஒட்டடையும் தூசியுமாக குப்பை தொட்டிற்குள் புரண்டு அழுக்குமயமாக இருந்தான். இந்த நிலையில் பகல் உணவிற்கு பின் அலுவலகத்திற்கு போக அவன் விரும்பவில்லை. ஓர் ஆட்டோவில் அந்த பத்திரிகை வால்யூமுடன் சிந்தாதிரிப்பேட்டைக்கு கிளம்பினான். மாலை பொழுது மங்கி இருட்டத் தொடங்கிய போது விளக்கை போட்டுக்கொண்டு பக்கங்களை கவனமாக புரட்டினான். செய்திகளை ஊன்றி படித்தான். இதென்ன கர்மம்? அவனுக்கு பரீட்சையா என்ன? தலைவலிக்க இப்படி படிக்கணுமா? எரிச்சலோடு ஒரு பக்கத்தை புரட்டிய போது சர்க்கார் தரப்பு வக்கீல் சாட்சி சொல்ல வந்த தாத்தா வைத்தியலிங்கத்தை குறுக்கு கேள்விகளில் சாறு விழிந்து கொண்டிருந்த செய்தி கண்களில் பட்டது. அட, இதை பார்க்கலையே! உற்சாகமாக ஊன்றி படித்தான். கந்தசாமி அண்ட் பார்ட்னர் என்ற நிறுவனத்தின் ஸ்டெனோவாக வேலை பார்த்த உங்க பேத்தி சௌதாமணி அங்கிருந்து விலகியதும் கொஞ்ச நாள் வேலை செய்யாமல் இருந்தாங்க இல்லையா? ஆமாம். காரணம் சொல்ல முடியுமா? வேலை செய்ய பிரியமில்லைன்னுட்டு வீட்டிலேயே தங்கிவிட்டாள். இல்லை. அப்போ உங்கள் பேத்தி கர்ப்பமாக இருந்தாங்க, அதனால் வேலைக்கு போக பிரியப்படலை. கல்பனா நர்சிங் ஹோமில் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று நான் சொல்கிறேன். குழந்தையின் தந்தை யார் என்று சொல்ல முடியுமா? சர்க்கார் தரப்பு வக்கீல் ஆணித்தரமாக கேட்டார். நீதிபதி அவர்களே, கொலை வழக்குக்கு சம்பந்தமில்லாத இந்த கேள்விக்கு சாட்சி பதில் கூற தேவையில்லை என்று மறுப்பு கோருகிறேன். எதிர்த்தரப்பு வக்கீல் எழுந்து நின்றார். உதட்டை கடித்துக்கொண்டு வைத்தியலிங்கம் கோபமாக வெறிக்கிறார். கோர்ட்டில் இந்த எதிர்பாராத திருப்பத்தினால் ஒரே கலகலப்பு. பத்திரிகை வால்யூமை மூடிவிட்டு சோம்பல் முறித்தான் ரிஷி. இதை கவனிக்காமல் இத்தனை நாள் நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறேனே. சேச்சே! அவன் மனதிலே ஒரு பரபரப்பு. மறுநாள் காலை அவன் கல்பனா நர்சிங் ஹோமுக்கு விரைந்தான். அங்கு பரிசோதனை சாலையில் வேலை பார்த்த டெக்னீஷியன் சுகுமாரனை அவனுக்கு தெரியும். குழந்தை பிறந்த விவரமா? அது தெரிய வேண்டுமானால் பிரசவ அறை பொறுப்பேற்றுள்ள தலைமை நர்ஸுக்குத்தான் கேட்கணும். அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அபயம் அளித்தான் சுகுமாரன். சாதாரண பிரசவம் என்றால் 3 வருஷங்களுக்கு மேல் நாங்கள் ரெக்கார்டுகளை வைத்திருப்பதில்லை, அழித்து விடுவோம். ஏதாவது அதிசயமான கேஸாக இருந்தால்தான் அந்த ஃபைல் இங்கே பத்திரமாக பல ஆண்டுகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கும். தேடி பார்க்கிறேன். தலைமை நர்ஸ் தலையசைத்து மறுநாள் வரச் சொன்னாள். மறுநாள் காலை மறுபடியும் நர்சிங் ஹோமுக்கு சென்று விசாரித்த போது அந்த பெயருள்ள பெண்ணை பற்றிய ரெக்கார்டு எதுவும் அந்த ஃபைலில் தொகுதிகளில் இருக்கவில்லை. அந்த பகுதிகளில் அவளுக்கு முன் பொறுப்பை வகித்த தலைமை நர்ஸ் செங்கமலத்திற்கு ஒரு சமயம் விவரம் ஏதாவது தெரிந்திருக்கலாம். ஆனால் பாவம், செங்கமலம் 2 வருஷங்களுக்கு முன்பு ஓய்வு ஏற்றுக்கொண்டு போனவள் மாரடைப்பில் சில நாட்களுக்கு முன் இறந்து விட்டாள் என்று அவள் கைவிரித்து விட்டாள். அப்படியானால் விவரம் தெரிய வேற வழியே இல்லையா? ஒரு காரியம் செய்தால் ஒரு சமயம் தகவல் கிடைக்கும். பிரசவ அறை மேற்பார்வையில் உதவி செய்த ஆயா நாகரத்தினத்தை கேட்டால் ஏதாவது கிடைக்கலாம். நாகரத்தினத்திற்கு தெரிந்த விவரம் நர்சிங் ஹோமின் டைரக்டர் கூட தெரியாது. அப்படி அவள் ஒரு கலைக்களஞ்சியம். அவள் வீட்டுக்கு போய் விசாரித்து பார்த்தால் நல்லது, சிரித்தாள் தலைமை நர்ஸ். நாகரத்தினத்தை தேடி அவன் மறுநாள் திண்ணனூர் வரை போக நேர்ந்தது. வேலையிலிருந்து ஓய்வடைந்த அவள் தன் மகளுடன் அங்கு வசித்து கொண்டிருந்தாள். அவன் போன சமயம் கிழவி வெற்றிலையை குதைப்பி கொண்டு வீட்டின் முன் தோட்டத்திலே வளர்ந்து நின்ற வேப்ப மரத்தடியில் கயிற்றுக்கட்டிலில் பேர குழந்தையுடன் உட்கார்ந்திருந்தாள். ரிஷியை சந்தேக கண்களோடு பார்த்தாள். அந்த கதையெல்லாம் இப்போ என்னத்துக்கு? வெற்றிலை சாரி பளிச்சென்று மரத்தின் வேர் மீது பீச்சி துப்பினாள். ஆயுள் தண்டனை அடைஞ்ச அந்த அம்மாவை பற்றின ஒரு விவரத்தை எங்கள் பத்திரிகையில் வெளியிட வேண்டியிருக்கு. அவங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ நீங்கள் தான் அந்த நர்சிங் ஹோமில் ஆயா வேலை செய்து கொண்டிருந்தீர்களாம். ரிஷி தன் ஜிப்பா பையுக்குள் கையை விட்டு மணிப்பர்சை இழுத்து பார்த்தான். 50 ரூபாய் நோட்டொன்றை அவன் உருவுவதை கவனித்த நாகரத்தினத்தின் கண்கள் பளபளத்தன. பத்திரிகைகளுக்கு எழுதுறோம்னா நீ? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். அந்த பெண்ணுக்கு எங்கள் நர்சிங் ஹோமில் தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. புருஷன் இறந்துட்டான்னு அந்த பெண் தகவல் கொடுத்தா.
ஆனா நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ரிஷி மெல்ல சிரித்தபடி கட்டிலின் ஓரத்தில் ஒரு பக்கம் நன்றாக உட்கார்ந்து கொண்டான். கையில் அவள் பார்வை படும்படி அந்த 50 ரூபாய் நோட்டை கெட்டியாக பிடித்து கொண்டான். அவள் பிரசவித்த 4வது நாள் அவளை பார்க்க ஒரு ஆள் வந்தான். பழம், பிஸ்கெட்டு, ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். அவள் வராந்தாவிலே ஒதுக்குப்புறமா ஒரு மூலையில நின்று அழுது கொண்டிருந்தா. சுற்றும் முற்றும் பார்த்துட்டு தாழ்வான குரலில் அவகிட்ட அவசரமா 2 வார்த்தை பேசிட்டு அவன் ஓடின போதே நான் நினைச்சேன், இது ஒரு தவறான சம்பந்தம்னு மனசுல சுருக்குன்னு பட்டுது. அவன் இங்கிலீஷ்ல தான் பேசினான். நான் அப்போ வராந்தாவை கழுவி தொடச்சிக்கிட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரி சகவாசத்துல எனக்கு இங்கிலீஷ் புரியும், பேசதான் தெரியாது. மெல்ல பேசினாலும் என் காதுல நல்லா விழுந்தது. குழந்தையின் வருங்காலத்தை பத்தி கவலைப்படாதே, என்ன இருந்தாலும் அவன் என் குழந்தையாச்சே, கைவிட்டுடுவேனா அப்படின்னா. அவன்தான் குழந்தைக்கு தகப்பன் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் ஆகாமல் குழந்தையை பெற்று விட்டவள்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு இதே பொண்ணு அந்த கொலைகேசில் மாட்டிக்கொண்ட போது பலர் சாட்சி சொல்ல வந்தாங்க. அவனும் வந்திருந்தான். அவன் படம் பத்திரிகையில் பார்த்த ஞாபகம் இருக்கு. ஏகாம்பரம்னு பேர் போட்டிருந்தது. தனக்கு அவள் அதிகம் தெரியாதுன்னு ஒரேடியா சாதிச்சிட்டான் பாவி. எனக்கு ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வந்தது. ஏன், நீங்க தெரிஞ்சு கொண்ட உண்மையை ஏதாவது பத்திரிகைக்கு எழுதி தெரிவிச்சிருக்கலாமே. நல்ல கதை தம்பி. பத்திரிக்கைக்காரங்க அவ தலையை உருட்டுனது போதாதுன்னு என்னையும் பிடிச்சி ஊழுக்கி அலசுவாங்க. எனக்கு ஏன் வம்புன்னு நான் இது தெரிஞ்சதா யாருக்கிட்டேயும் மூச்சு விடலை. இன்னைக்கு தான் உங்ககிட்ட சொல்றேன். அவன் நீட்டிய ரூபாய் நோட்டை ஆவலுடன் வாங்கி தன் இடுப்பு சுருக்கு பைக்குள் திணித்து கொண்டாள். அப்படியா சங்கதி? வியப்புடன் முனகிய ரிஷி சாலைக்குள் இறங்கினான்.